ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மறுநாள் பிற்பகல் மீண்டும் பெரிய பிக்ஷு பொன்னியின் செல்வனை பார்ப்பதற்கு வந்தார். அவரிடம் பல கேள்விகள் கேட்பதற்கு இளவரசன் துடித்துக் கொண்டிருந்தான். சின்ன பிக்ஷுவிடம் அவன் கேள்வி கேட்டு விவரம் அறிந்து கொள்ளச் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. ஐயா, எல்லாம் குருதேவர் தெரிவிப்பார் என்று ஒரேவித மறுமொழிதான் திரும்பத் திரும்ப வந்தது. குருதேவர் வந்ததும், இளவரசே, இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஐயா, உடம்பு என்னை மிகவும் தொந்தரவு படுத்துகிறது. எதற்காகச் சோம்பி படுத்திருக்கிறாய்? எழுந்து ஓடு, குதிரை மேல் ஏறு, நதியில் குதித்து நீந்து, யானையுடன் சண்டை போடு, வெறுமனே படுத்திராதே என்கிறது. வயிறு வெகு சுறுசுறுப்பாயிருக்கிறது. சின்ன பிக்ஷு கொண்டு வந்து கொடுத்த உணவெல்லாம் போதவில்லை. ஆச்சாரியரே, இத்தனை நாள் நான் கடும் ஜுரம் நீடித்து நினைவு தவறியிருந்தேன் என்பதையே நம்ப முடியவில்லை. தங்களுடைய மருந்து அவ்வளவு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று சொன்னான் பொன்னியின் செல்வன். ஐயா, உடம்பின் பேச்சை ரொம்பவும் நம்பிவிடக்கூடாது. ஜுரம் தெளிந்ததும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அசட்டையாயிருந்தது. 2ஆம் தடவை ஜுரம் வந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாய் போய்விடும். குருதேவரே, என்னுடைய உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி நான் அவ்வளவாக பயப்படவில்லை. தாங்கள் கவலைப்படவில்லை, சரிதான். ஆனால் இந்த சோழ நாட்டில் உள்ள கோடி மக்கள் சென்ற 4-5 தினங்களாக எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாடு நகரங்களெல்லாம் அல்லோல கல்லோலப்படுகின்றன. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரையில் கண்ணீர் விடுகிறார்கள். ஐயா, தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஜனங்கள் எதற்காக அவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? ஒருவேளை நான் இந்த ஜுரம் குணமாகி பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணத்தினாலா? சூடாமணி விகாரத்தில் தாங்கள் எனக்கு சிகிச்சை செய்து வருகிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் போது ஜனங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இளவரசே, தங்களுக்கு ஜுரம் என்பதும் தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதும் ஜனங்களுக்கு தெரியாது. இந்த நகரத்தின் மாந்தர்களுக்கு அது தெரிந்திருந்தால் இந்த விகாரத்தில் இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்குமா? மதில் சுவர்களையெல்லாம் இடித்து தகர்த்து கொண்டு தனை ஜனங்களும் தங்களை பார்க்க இங்கு வந்திருக்க மாட்டார்களா? அந்த காலையில் தாங்கள் கடலில் மூழ்கிவிட்டதாக செய்தி வந்தபோது இந்த நகரின் மாந்தர் எழுப்பிய ஓலத்தையும் பிரலாபத்தையும் தாங்கள் கேட்டிருந்தால், ஏன் இந்த விகாரத்துக்குள்ளேயே அன்று காலை கண்ணீர் விட்டு கதறாதவர் யாரும் இல்லையே. பொன்னியின் செல்வன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து, குருதேவரே, இது என்ன சொல்லுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நான் கடலில் மூழ்கிவிட்டதாகச் செய்தி வந்ததா? எப்போது வந்தது? யார் அத்தகைய பயங்கர செய்தியை கொண்டு வந்தது? எதற்காக என்று கேட்டான். யார் கொண்டு வந்தார்களோ தெரியாது. ஒரு நாள் காலையில் அந்த செய்தி இந்த நகரமெங்கும் பரவிவிட்டது. தங்களை இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு ஏற்றி வந்த கப்பல் சுழல் காற்றில் அகப்பட்டு மூழ்கிவிட்டதாக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். கோடிக்கரையோரமாக தனாதிகாரி பழுவேட்டரையர் தங்களை எவ்வளவோ தேடியும் தங்கள் உடல் கூட அகப்படவில்லை என்றும், ஆகையால் கடலில் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றும் பராபரியாகச் சொல்லப்பட்டது. அதை கேட்டுவிட்டு நான் கூட இந்த விகாரத்தின் வாசலில் நின்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது இன்னும் ஒரு பிக்ஷு வந்து நோயாளியை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு விகாரத்தின் பின்புறத்து கால்வாயில் வந்திருப்பதாக தெரிவித்தார். நான் உடனே வந்து பார்த்தபோது படகில் உள்ள நோயாளி தாங்கள்தான் என்பதை கண்டுகொண்டேன். பிறகு 3 நாட்களாக சிகிச்சை செய்து வந்தோம். நேற்று தான் தங்களுக்கு நினைவு வந்தது. ஆச்சாரியரே, என்னை படகில் ஏற்றுக்கொண்டு வந்தது யார்? சொல்ல முடியுமா? ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும்
படகு தள்ளி கொண்டு வந்தார்கள். ஆம் ஆம், எனக்கு கூட கனவில் கண்டது போல நினைவுக்கு வருகிறது. அந்த இளைஞனும் யுவதியும் யாரென்று தெரியுமா? இளைஞன் வாணர் குலத்து வந்தியத்தேவனா? இல்லை ஐயா, அவன் பெயர் சேந்தன் அமுதன் என்று சொன்னான். சிவபக்தி மிக்கவன் என்று தோன்றியது. பெண்ணின் பெயரை நான் அறிந்து கொள்ளவில்லை. தேக திடமும் மனோவலியும் வாய்ந்தவள். அவள் யாரென்று நான் ஊகிக்க முடியும். ஓடக்கார பூங்குழலி, தியாக விடங்கரின் மகள். அவர்கள் என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொல்லவில்லையா? இல்லை இளவரசே, நான் அவர்களிடம் அதை பற்றி கேட்கவும் இல்லை. நான் இங்கு பத்திரமாயிருக்கிறேன் என்று தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லையா? இல்லை ஐயா, யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தங்களை அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள். தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று நானும் எண்ணினேன். ஆச்சாரியரே, இதிலே ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி என் தந்தை மும்முடிச் சோழ மகாராஜா கட்டளையிட்டிருந்தார். அதற்கிணங்கவே நான் இலங்கையிலிருந்து புறப்பட்டேன். நடுவில் ஏதேதோ சம்பவங்கள் நிகழ்ந்து விட்டன. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு விரோதமாக நான் நடந்தேன் என்று குற்றம் சாட்டுவதற்காக இந்த சூழ்ச்சி நடந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். குருதேவரே, என்னை தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் ஏற்றுக்கொண்டதே ராஜதுரோகமான காரியம். மேலும் வைத்திருப்பது பெருங்குற்றமாகும். உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடுங்கள். இளவரசே, தங்களுக்கு இடம் கொடுத்ததற்காக எனக்கு ராஜதண்டனை கிடைப்பதாயிருந்தால் அதை குதூகலத்துடன் வரவேற்பேன். அதன் பொருட்டு இந்த புராதனமான சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளி மண்ணோடு மண்ணாக விடுவதாயிருந்தாலும் பாதகமில்லை. தங்களுடைய பரிவை குறித்து மகிழ்கிறேன் குருதேவரே. ஆனாலும் என்னை கொண்டு வந்தவர்களிடம் ஒன்றும் விசாரியாமல் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்? விசாரிப்பதற்கு அவசியமென்ன? கடும் ஜுரத்தோடு வந்த தங்களை வரவேற்று சிகிச்சை செய்வதைக் காட்டிலும் என்னை போன்ற பிக்ஷுக்களுக்கு வேறு என்ன உயர்ந்த கடமை இருக்க முடியும்? மேலும் தங்களுடைய திருத்தமக்கையார் குந்தவி தேவியார் தாங்கள் இங்கு வந்து சில நாள் தங்கக்கூடும் என்று முன்னமே எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஓ, அப்படியா? இளைய பிராட்டியா அவ்விதம் சொல்லி அனுப்பியிருந்தார்? எப்போது? தாங்கள் இங்கு வருவதற்கு சில நாளைக்கு முன்பு. தங்களை கொண்டு வந்து சேர்ந்த நமுதனும் இளைய பிராட்டியின் விருப்பம் என்றுதான் கூறினான். குருதேவா, என்னை அழைத்து வந்தவர்கள் இருவரும் உடனே திரும்பி போய்விட்டார்களா? அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவர்களை பார்த்தாவது சில விவரங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, பதட்டம் வேண்டாம். அவர்கள் இருவரும் இந்த நகரத்திலேதான் இருக்கிறார்கள். தினம் ஒரு முறை வந்து தங்கள் உடல் நிலையை பற்றி விசாரித்து போகிறார்கள். இன்றைக்கு ஏனோ இதுவரையில் வரக்காணோம். அச்சமயத்தில் சின்ன பிக்ஷு வந்து குருதேவரை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தார். ஆச்சாரிய பிக்ஷு, இதோ வந்து விட்டேன் ஐயா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்தபோது இளவரசன் அருள்மொழிவர்மனுடைய பரபரப்பு மேலும் அதிகமாயிருப்பதைக் கண்டார். ஆச்சாரியரே, இனி ஒரு கணமும் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நான் இங்கே வந்து ஒளிந்திருந்தேன் என்ற பழியை ஏற்க நான் விரும்பவில்லை. என்னால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கு எந்தவிதமான தீங்கு நேரிடுவதையும் விரும்பவில்லை என்றான் இளவரசன். பெரிய பிக்ஷு மலர்ந்த முகத்துடன், உண்மையில் அத்தகைய பெரும் பொறுப்பை நானும் இனி வகிக்க முடியாது. தங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு கணமும் தங்களை நான் இங்கு வைத்திருக்க விரும்பவில்லை. இந்த கணமே தாங்கள் புறப்படலாம். கால்வாயில் படகு ஆயத்தமாய் காத்திருக்கிறது என்றார். எங்கே போவதற்கு? அது தாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். தங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்த இருவரும் படகுடன் தங்களை அழைத்து போக வந்திருக்கிறார்கள். இளவரசன் சிறிது தயங்கினான். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகத்தில் மர்மமான புன்னகை பொலிவதைக் கண்டு இதில் இன்னும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கக்கூடுமோ என்று வியந்தான். அவர்கள் இருவருமே திரும்ப வந்திருக்கிறார்களா? எதற்காக என்று சொல்லவில்லையா? சொன்னார்கள். இந்த விகாரத்திலிருந்து ஒரு நாழிகை தூரத்தில் கால்வாயின் கரையில் நந்தி மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் தங்களை பார்ப்பதற்காக 2 பெண்மணிகள் வந்து காத்திருக்கிறார்களாம். இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான். ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான். பிக்ஷு இளவரசனை
கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார். ஆனால் இளவரசனுடைய நடையில் 4 நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சற்று முன்னால இலங்கைக்கு போகணும்னு சொன்னியே, இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வரணும். அங்கே சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்குதானே? ஆமாம், இருக்குது. அதனால தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனம் விஷக்காய்ச்சல்ல இப்போ செத்து போய்கிட்டு இருக்காங்க. முதல் வந்தியத்தேவன் பூங்குழலியை சந்தித்த போது நடந்த உரையாடல் இது. சக்கரவர்த்தினா ஆள் மேலே ஆள் வந்து மூலிகை தேடுவீங்க. இப்படி நேரடியாக சொல்லாமல் கடுகடுன்னு பேசினா அந்த பெண். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவாங்க? வந்தியத்தேவனுக்கு மட்டும் அன்று கேட்டுக்கிட்டு வந்த நமக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. தன் அத்தைக்கு வஞ்சனை செய்த ராஜகுலத்தின் மேலே அவ கொண்டிருந்த வெறுப்பு, தொண்டைமான் ஆற்றின் முகத்துவாரத்துக்கு போகிற வழியில் அருள்மொழிவர்மரின் பெருந்தன்மையும் எளிமையும் கருணை உள்ளமும் ஓரளவு மாற்றி விட்டதை பார்த்தோம். விளையாட்டாக குறிப்பிட்ட குளிர் காய்ச்சல் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னியின் செல்வருக்கே வந்துட்டதை பார்த்ததும் கையில் இருந்த துடுப்பு தானா நழுவ செயலிழந்து போயிட்டாளே. இலங்கை அனுராதபுரம் மகாபோதி விகாரத்தில் அத்தியக்ஷகரின் உரையின் ஒரு பகுதியை நினைவு கூறுவோம். புத்த பகவானுடைய கருணை இன்னைக்கு தங்கள் மீது ஆவிர்பவித்திருக்கிறது, அதுக்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னதும் ஆவேசம் கொண்டிருந்த ஒரு பிக்ஷு நடுக்கத்தோட குளறியபடி ஏதேதோ பேசினார் அல்லவா. வெளியே வந்தப்பறம் அதை பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிட்டார். நடுக்கு ஜுரத்தால் அப்படி பேசியிருப்பார்னு தோணுது. எதையாவது சொல்லி அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. பின்னர் இளவரசருக்கே நடுக்கு ஜுரம் வந்திருந்த போது படகிலிருந்து திடீர்னு குதிச்சு எழுந்து, என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்க, உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்க, உன்னை பார்க்க இதோ வரேன், யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு குளறியபடியும் ஆவேசமாகவும் பேசினதை பார்த்தோம். ஜுரவேக பேச்ச என்னன்னு சொல்றது? சரி, சில துணுக்கு குறிப்புகள். அசட்டையாக இருந்து, இத்தொடரின் பொருள் அலட்சியமாக இருந்து, கவனக்குறைவாக இருந்து. அசட்டை புறக்கணிப்பு, மதியாமை. சட்டை செய்யாதிருப்பது, அதாவது தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாமல் இருப்பது. சுருக்கமாக சொல்வதானா, முக்கியமான விஷயத்துல அசட்டையா இருக்கக்கூடாது, முக்கியமில்லாத விஷயத்தை சட்டை செய்யக்கூடாது என்பது கருத்து. 2ஆம் தடவை ஜுரம் வந்துட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும்னு பெரிய பிக்ஷு எச்சரிக்கை பண்ணினார் அல்லவா. இதை மருத்துவத்துறையில் ரிலாப்ஸ்னு குறிப்பிடுவாங்க. நோயின் மீள் தாக்கம், மறு சீர்கேடு அடைவது. உடல்நிலை சீராய்கிட்டு வரும்போது ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது முக்கியமான குறிப்பு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.